நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கம்பம் நேதாஜி அறக்கட்டளை நம்ம இங்கே தான் இருக்கோம். எதுக்காக வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்த நேதாஜி அறக்கட்டளையில் பெண்கள் சிறந்த சேவை செய்கிற பெண்களுக்கும் சிறந்த தம்பதியினராக இருக்கவங்களுக்கும் ஒரு அவார்டு மாதிரி வழங்குறாங்க இந்த நேதாஜி அறக்கட்டளை சார்பாக. இவங்க தொடர்ந்து 26 ஆண்டுகளாக தொடர்ந்து மக்களுக்காக, அவங்க முதியோர்களுக்காக, குழந்தைகளுக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது ஒரு குழந்தை பிறக்கிறப்ப எப்படி நடக்க முடியாமல் அழுத்தாங்களோ அதே மாதிரி வயசாகிறப்பையும் அவங்க இன்னொரு குழந்தையாக தான் மாறுறாங்க. அவங்களையும் அவங்க ஒரு குழந்தை போல பார்த்து அவங்க இத்தனை நாள் சேவை செஞ்சுட்டு வராங்க. அவங்கள கடவுள் பேரன்போட இனிமையோட இன்னும் சேவைகளை செய்கிற அளவுக்கு உயர்த்துவாருன்னு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த அவார்டு கொடுத்த ஃபங்க்ஷனை டியூ டேன்ஸில் வரிசையாக காண்போம். நன்றி. எழுத்தாளர் அவர் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரை பற்றி ஒரு வரலாறு எழுதிடுவார். இங்கேருந்து சின்னமனூர்லேருந்து அவர் தாய்லாந்து போனோடனே எழுதினாரு, அந்தமானுக்கு போனோடனே எழுதினாரு. எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரை பற்றிய சிறப்புகளை பதிவு பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க எழுத்தாளர். மரியாதைக்குரிய இந்த மேடையில் அவர் மரியாதைக்குரிய சிவாஜி அவர்கள் சொன்னதை போல இன்றைக்கு தமிழகமே போற்றக்கூடிய ஒரு விருதை பெற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய வைரமுத்து அவருடைய நெருங்கிய நண்பராக நீண்ட காலமாக இருந்து பெருமை பெற்ற மரியாதைக்குரிய எழுத்தாளர் மனோகரன் ஐயா அவர்களையும், மரியாதைக்குரிய இந்து சமய மாவட்ட இந்து சமய அறங்காவலர் குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய உமாராணி அம்மா அவர்களையும் நேதாஜி விருது பெறுவதற்காக இந்த வேலைக்கு அழைப்பதிலே நாங்கள் பெருமை அடைகின்றோம். மரியாதைக்குரிய கவிதா அவர்களும் மரியாதைக்குரிய சான்சி ராணி அவர்களும் இணைந்து இந்த விருதுகளை வழங்குகின்றார்கள். மரியாதைக்குரிய ராஜகணேசன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். வாங்க. அனைவருக்கும் அன்பான இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி நெகிழ்ச்சியான நிகழ்ச்சி. அதற்கு காரணம் பஞ்சுராஜாவும் ரீதாவும் இணைந்து அவர்கள்தான் முதலில் நாம் அனைவரும் வாழ்த்தக்கூடிய தம்பதிகள், ஒத்த தம்பதிகள். எந்த ஒரு மனக்குறையும் இல்லாமல் இன்று வரை இணைபிரியாமல் வாழ்ந்து வருவதில் அவர்களுக்கு தான் நாம் அனைவரும் முக்கிய ஒரு இதாக சொல்லணும். நீங்கள் எல்லாருமே எந்திரிச்சு நின்று ஒரு தடவை கை தட்டினீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அவர் ரெண்டு பேருக்கும் இல்லை, உண்மையிலே இதெல்லாம் போட்டு கௌரவிக்கிறதுக்காக சிலை செய்யலது. உண்மையிலே மன நிறைவோடு சொல்றேன். உட்காரலாம், உட்காருங்க ப்ளீஸ். அதாவது இன்றைக்கு இவ்வளவு பேரையும் கூப்பிட்டு இந்த விழா நடத்தணும் அப்படிங்கிற அவருடைய எண்ணம் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்த மனசு இல்லாட்டா செய்ய முடியாது. ஒன்று. ரெண்டாவது இது போன்ற எல்லாருமே சொன்ன மாதிரி இது போன்ற ஒரு குழந்தைகளுக்கான ஒரு இல்லமும் முதியோர்களுக்கான ஒரு இல்லமும் அமைக்கிறதெல்லாம் சாதாரணமான வேலை கிடையாது. எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு வீட்டில் ஒரு குழந்தை வளர்க்க முடியறதில்ல, பேரம்பேத்தியை வளர்க்க முடியறதில்ல. அதுபோக ஒரு முதியோர்களை அன்றாடம் அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்க முடியலை. அதில் எவ்வளவோ இடர்பாடுகள் இருக்குது, எவ்வளவோ சங்கடங்கள் இருக்குது. அப்படி ஒவ்வொருத்தரையுமே பேணி பராமரிக்கிறதுங்கிறதுலாம் சாதாரணமான சொல் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் அவங்க இருந்து பார்த்தாத்தான் தெரியும். அந்த கூட்டு குடும்பமான ஆட்களுக்கு அதோட கஷ்டம் புரியும். தனியாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது. கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒவ்வொருத்தருடைய கஷ்டத்தை எப்படி உணர்றோம், எப்படி அவங்கள இது பண்ணுறோங்கிறதெல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இதை இவ்வளவு காலமாக இழுத்து கொண்டு சேர்த்துருக்கிறதுங்கிறதெல்லாம் சாதாரணமான வேலை கிடையாது. அதனால முதல்ல அவங்க சிறந்த தம்பதிங்கிறத நம்ம எல்லாருமே அங்கீகரிக்கிறதுக்காக வேண்டியதான் இந்த விஷயத்தை சொன்னேன் நான். அதனால முதல்ல அவங்களுக்காக எனது நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். பஞ்சுவுக்கும் ரீதாவுக்கும். அதே போல அவசரமானு கேட்கிறேன். கொஞ்சம் பாரு, நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லி ஆகல. அதாவது எனக்கு முதல்ல பஞ்சு கட்டளை இட்டாரு. எப்ப காலையிலே கட்டளை இட்டாரு, உங்களுக்கு 5 நிமிஷம் அப்படின்னாரு. இப்ப நேரம் குறி 2 நிமிஷத்துக்குள்ள கொண்டு சேர்த்துட்டாங்க. அதனால அதிகமா பேச நினைச்சா கூட வாய்ப்பு இல்லைங்கிற ஒரு சூழல் வந்துருச்சு. இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு பூராவே உறவுகள் தான். யாருமே எனக்கு நண்பர்கிற முறையில் கிடையாது. எல்லாமே உறவுகள் தான். ரமா ஆமா, எல்லாருமே எனக்கு உறவுகள் மாதிரி தான். ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி ஒன்றிணைந்து பழகிக்கிட்டே இருக்கிறோம். ஒன்று.
இப்போ இவர் சிவாஜி சொன்ன மாதிரி காலையில் ஞான பீட பரிசு விருது வாங்குறதுக்காக வேண்டி வந்து கவிஞர் காலையில் ஒரு 8:35க்கு ஃபோன் பண்ணி அவர் வாழ்த்து சொல்கிறதுக்காக நான் ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணோம் இன்னைக்கு காலையில் அவர் விருது பெற்றிருக்கிறதுனால அதை வந்து வாழ்த்தணுங்கிற ஒரு முறைக்காக வேண்டி ஃபோன் பண்ண உடனே அவர் எனக்கு வாழ்த்து சொன்னார். எதுக்கு அப்படின்னா இன்னைக்கு சிறந்த தம்பதியினராக நேதாஜி அறக்கட்டளையாக எங்களுக்கு வழங்கப்படக்கூடிய இதுக்காக வேண்டி கவிஞரால் காலையில் வாழ்த்து பெற்றேன். அது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். காலை 8:35க்கு நடந்த நிகழ்வு இது. அதனால வந்து எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குரிய ஒரு இதாட்டே இருக்குது இன்றைய இது. ஆனால் அதுக்காக வேண்டி வந்து நான் சில விஷயங்களை வந்து உங்களோட கொஞ்சமாத்தேன் அதிகமாக பகிர்ந்துக்கிறல. எனக்கு என் மனைவிக்கான விஷயங்களை சில சொல்லித்தானே ஆகணும். ஏன்னா அப்போ தானே சிறந்த தம்பதினா இல்லையா நீங்கள் தானே சொல்லணும். அதுக்கு எங்களுக்கு இடையில வந்து திருமணமாகி அதாவது காதல் திருமணம்னு சொல்லலாம், அரேஞ்சு மேரேஜ்னு சொல்லலாம், ரெண்டும். எனக்கு அத்தை பேத்தினே அது, வேற ஒன்றும் அது இல்லை. அதனால நாங்கள் காதல் பண்ணிக்கிட்டோம். அதே நேரத்தில் வீட்டில் எல்லாம் இருந்து செஞ்சு கொடுத்த திருமணம் தான். 43வது ஆண்டில் இருக்கிறோம். திருமணமாகி 43வது ஆண்டு. இதுல வந்து என்ன ஒருத்தருக்கு எங்களுக்குள்ள சண்டை வராதா? சிவாஜி சொன்ன மாதிரி சண்டை வராதா? வரும், எல்லாத்துலயும் வரும். முரண்பாடு இருக்கும், சண்டை வரும். ஆனா சேர்ந்துக்கிறோம், உடனே சேர்ந்துக்கிறோம். எப்படி ஒரு பனித்துளி இரவுல பனித்துளி இருக்குது, காலையில கதிரவன் வந்த உடனே எப்படி காணா போதோ அதுபோல உலகில அரிசி போட்ட உடனே அது வந்து கொதிச்சு அடங்குறதுக்குள்ள குடும்பத்துல வந்து கணவன் மனைவி உறவு அப்படிதான் இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போலதான் எங்களுடைய இது. அதெல்லாம் நல்லா சண்டை ஓடுவோம், இருந்தாலும் சரி பண்ணிக்கிறோம். அதை அதே நேரத்தில் ஒரு சில விஷயங்களை அந்தரங்கமான விஷயம் தான் இருந்தாலும் சொல்றேன். இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய மனைவி 30 ஆண்டுகள் வேலை பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கிறார். டீச்சரா இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவ எவ்வளவு சம்பளம் வாங்கினாங்கிறத நான் இன்னைக்கு வரை தெரிஞ்சுக்கிட்டதுல நான் அவகிட்ட இருந்து 5 பைசா அதுக்காக வேண்டி நான் கை நீட்டி வாங்கினது இல்லை. இதை எல்லாருக்கும் சொல்றேன் நான். ஏன்னா அவளுக்குன்னு ஒரு தனி உரிமை கொடுத்துருக்கிறேன். தனியா இதை எல்லாரும் அவள் முன்னாடி வச்சுட்டு அவளை வச்சுட்டே சொல்றேன் நான் என்ன அவங்கிறது இல்லை. அவள் என்பது உரிமை. அந்த உரிமை வந்து எல்லாருக்கும் வராது. வேற உங்களை அவள் போல் சொல்ல முடியுமா? அந்த உரிமைங்கிறது வந்து தன்னுடைய மனைவி ஒருத்திட்டதே அது கிடைக்கும். அதனால என்ன இப்படி பேசுறேன்? அவங்க சிவாஜி சொன்னதே எனக்கு உடன்பாடு இல்லை. சிவாஜி அவங்க வீட்டில் இந்த மாதிரி மகளை பார்க்கறதுக்காண்டி பேத்தியை பார்க்கறதுக்காண்டி அப்படின்னு இருந்தார்ல, அதுல எல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. அதே மாதிரி அவங்க வந்து பேசலாம் 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 பேசலாம், அதுதான் உண்மை. இப்ப இன்னைக்கு வரைக்கும் இப்ப சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் என்னை என்னங்கன்னு கேட்டிருக்காளான்னு கேளுங்க. என்னங்கன்னு கேட்டதே கிடையாது. அதாவது என்னங்கன்னே கேட்டாது, போவான்னு பேசுறேன் இன்னைக்கு வரைக்கும். நாங்க 43 ஆண்டு காலம்ங்கிறது மட்டும் இல்ல, 43 ஆண்டு காலம் பேரன் பேத்தி எடுத்துட்டா. என் பேத்தி வந்து 12th போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் போ அப்படின்னு சொல்றது இல்லையா, வா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, போ. அதுதான் அந்நியோன்யம். எங்களுக்குள்ள நாங்க அப்படி உறவோட இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துருக்கிறோம். அதனால எதுக்கு இதை சொல்றேன்னா, நிறைய பேச வேண்டிய விஷயம் இருக்கு. இருந்தாலும் எல்லாருமே நேரம் கருதி நான் இருக்க வேண்டிய இந்த தருணத்துல இந்த வாய்ப்பு கொடுத்து வைக்க வேண்டி எங்களுக்கு தேர்வு செய்தமைக்காக உங்களோட அனைவரிடத்தையும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து இதுடன் உரை நிறைவு செய்து வருவேன். நன்றி, வணக்கம். வந்திருக்காங்க. உண்மையிலே அவங்களெல்லாம் கவனிக்க முடியல, மன்னிச்சுக்கோங்க. எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த நிகழ்விலே மரியாதைக்குரிய சகோதரி நாகஜோதி அவர்கள், இது சும்மா ஒரு முகஸ்துதியானதெல்லாம் கிடையாது. அவங்க ஒரு தடவை இந்த இல்லத்துக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து மாசம் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் கட்டாயம் ஏதாச்சும் செய்யணும்ட்டு தொடர்ந்து எங்களுக்கு அந்த துவரம் பருப்புகள், ஜீனி, இது மாதிரி நிறைய அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. பேர் கூட நான் யார் பேரையும் போடலை. இந்த கட்டாயம் இந்த நிகழ்வில் கலந்துக்குங்கன்னு உடனே அவருடைய தோழியோட சேர்ந்து இங்கே வந்திருக்காங்க. எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா நேரம் இல்லாத காலத்தில் நம்ம எல்லாரையுமே கௌரவிக்க முடியாத ஒரு சூழல் இங்க இருக்கு. இந்த நிகழ்வுல கட்டாயம் நிறைய பேருக்கு இந்த விருது கொடுக்க வேண்டியிருக்கு. தயவு செஞ்சு மரியாதைக்குரிய கண்ணபுரான் சார் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய ரேவதி அவர்களுக்கும் இந்த விருதை வழங்குவதிலே நாங்கள் பெருமையில் அடைகின்றோம். இந்த இல்லம் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வெளியே தெரியாது இவங்க என்ன செய்யறாங்கன்னு, வெளியே தெரியாத அளவுக்கு
ஃபோன் பண்ணிடுவாங்க, சார் இந்த வாங்கி வச்சுட்டு வந்து வாங்கிட்டு போங்க சார்னு சொல்லி. உண்மையிலே சிஸ்டர் மறக்கவே முடியாது. நாங்கள் ரொம்ப கொடுமையான ஒரு சூழ்நிலைகளில் இருக்கும்போதெல்லாம் எங்களுக்கு அவ்வளோ ஒரு உதவி செஞ்சுருக்காங்க. மிகப்பெரிய உதவுங்கிறாங்க. சார் வந்து தோட்டத்திலேருந்து காய் பிடுங்கினோடனே இங்கே கொண்டு வந்துடுவார். வாழைத்தாரிலேருந்து அத்தனை. உண்மையிலே அப்படி வரணும்னு தேவையே இல்லை. எங்களை வந்து அவ்வளோ ஒரு நேசிக்கிறவங்க 2 பேரும். இவங்க சிறந்த தம்பதினா உண்மையிலே அது மிகையாகாது. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு தம்பதி. அருள்பொன் பெறுக, தோற்றுவோர் தூய உள்ளம் பெறுக. இந்த நேதாஜி வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த நேதாஜி அறக்கட்டளையின் மகளிர் தின விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஆன்றோர்கள், சான்றோர்கள் மற்றும் ஏனைய பெருமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த மகளிர் தின விழாவிலே எங்களை சிறப்பான ஒரு சிறந்த ஒரு தம்பதியாக தேர்ந்தெடுத்த நேதாஜி அறக்கட்டளைக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம். அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். வள்ளுவன் வந்தான், திருக்குறள் தந்தான், அறிவுக்கு அதுதான் சுபதினம். புத்தர் வந்தார், போதனை தந்தார், அன்புக்கு அதுதான் சுபதினம். பஞ்சுராஜா வந்தார், நேதாஜி அறக்கட்டளை தந்தார், ஆதரவற்றோருக்கு அதுதான் சுபதினம் என்ற ஒரு தன்னலமக்க ஒரு ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து இந்த இதுவரையும் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அந்த குடும்பத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று எனக்கு ஆரம்பத்திலிருந்து நல்லா தெரியும். இதில் முக்கியமான பங்கு அவங்களுடைய துணைவியார் தான். ஏன்னா எந்த ஒரு வெற்றியாக இருந்தாலும், பொதுநிலை சமுதாயத்தில் வெற்றியாக இருந்தாலும் ஆணுக்கு பெண் ஒரு பெண் இருப்பார். ஆனால் அவங்க வந்து அவருடைய அவர் வந்து ஆரம்பித்த காலங்களிலிருந்து இன்னைக்கு வரைக்குமே ஏதாவது சொல்லில் மட்டுமல்ல செயலிலும் கண்ணபுரான் ரேவதி தம்பதியர் சாதனை தம்பதியராக வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது வாழும் தம்பதிகளாக வருடமெல்லாம் தம்பதிகளாக வீட்டிலிருக்கும் பஞ்சுராஜா கோகிலா முருகேசன் அவருடைய தந்தையும் தாயும் மரியாதைக்குரிய கருப்பையா, மரியாதைக்குரிய ஊர்காளி அம்மாள் அவர்களுக்கு இந்த நேதாஜி விருது வழங்குவதிலே நாங்கள் பெருமையில் அடைகின்றோம். அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களை பற்றி மரியாதைக்குரிய கோகிலா முருகேசன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவரோடு வருகின்ற அவருடைய உறவினர்கள் இருந்தால் நீங்க மேடைக்கு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு புகைப்படம் எடுத்துக் கொள்வதற்காக இந்த இடத்தில் கோயிலா முருகேசன் அவர்களை வாழ்த்துவதை விட எங்களுக்கு எனக்கும் எனது மனைவிக்கும் தரக்கூடிய விருதை எனது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தாங்கள் என்பதை அனுமதித்த திருமதி கோயிலா முருகேசன் அவர்களுக்கு தான் நாம் நன்றியை சொல்லித்த கடமைப்பட்டிருக்கிறோம். நிர்வாகம் வேணும்ன்றாங்க, நிர்வாகம் வேணும்ன்றாங்க. ரொம்ப லேட் பண்ண ரொம்ப பேர் வந்து இப்போ வந்து பார்வையாளர் வந்து எவ்வளவு கஷ்டத்தில் உட்காந்துருப்பேன் என்று தெரியுது. அதனால வந்து நான் ரொம்ப சொல்லலை. இது எங்கள் ஐயா, எங்கள் அம்மா. எனக்கு வந்து 56 வயசு ஆகுது. அப்போ அவங்க கல்யாண நாள் எவ்வளோன்னு பார்த்துங்க. 3 ஆம்பளை பையன், 2 பொம்பளை பையன், எல்லாத்தையுமே இதுவரையில் ஒரு கூட்டு குடும்பமாக வச்சு இதுவரையில் எனக்கு எங்கள் தாய் தப்பேன் சோறு ஓட்டுக்கிருக்காரு. எவ்வளோ வருமானம் இருந்தாலும் இதோட நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இது வாங்குறதுல வந்து நாங்கள் வந்து வாங்குகிறோம், சண்டை போகிற போயிடும்னா எங்களை பராமரித்து வர எங்களுடைய பெற்றோர் வாங்குறது வந்து இன்றைக்கி வந்து எனக்கு வந்து பெருமையாக இருக்குது. அந்த பெருமையை வந்து நம்ம கம்ப நேதாஜி அறக்கட்டளையில் வந்து நம்ம மரியாதைக்குரிய அம்மாவும் ஐயா பஞ்சராஜ் ஐயா வந்து வாய்ப்பை எங்களுக்கு வழங்கினதுக்கு அவங்கள வந்து இறைவன் வந்து மீண்டும் வந்து ஒரு அருளை கொடுத்து ஒரு சேவை செய்யணுன்றதுக்காக எங்கள் குடும்பத்தின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
கோயிலாவரத்தில் கிராம நிர்வாக அலுவலர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஐயா வருவாங்க, எல்லாருமே வருவாங்க. வந்து அடங்கல் வாங்கணும்னா என்கிட்ட வந்து வாங்கிட்டு போவாங்க. அப்போ மரியாதைக்குரிய அவங்க வந்து அவ்வளோ மரியாதையும் தருவாங்க. நானும் அவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பேன். அவங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு மிகச்சிறந்த படங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நன்றி, வாழ்த்துக்களை. அடுத்தபடியாக மரியாதைக்குரிய மியூசிக் ஸ்டாலினுடைய உரிமையாளர் செந்தில்நாதன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய திருமதி சத்யா அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கு விருதுகளை வழங்க மரியாதைக்குரிய கவிதா அவர்கள், மரியாதைக்குரிய சான்சிராணி அவர்கள், மரியாதைக்குரிய அதாவது வந்து ரஜினிகாந்துக்கு வந்து ரஜினிகாந்த் சொல்ல தேவையில்லை, சூப்பர் ஸ்டார் சொன்னாலே போதும். தலைனா யாருன்னு தெரியும், தளபதினா யாருன்னு தெரியும். அப்ப அதை வந்து கோயிலா முருகேசன் வந்து சொன்னாரு, பேர் தெரியல, அதனால வந்து நான் மியூசிக்கல் ஸ்டார் சொன்னாலே அதுதான் சூப்பர் ஸ்டார். வாழ்த்துக்கள் பாப்பா, வாழ்த்துக்கள். கோயிலா முருகேசன் எல்லா பாயிண்ட்டையுமே சொல்லி விட்டாரு. அது போல எங்க அண்ணன் பாசமிகு அண்ணன் சிவாஜி அண்ணன் அதை கண்டிப்பா எல்லா பாயிண்ட்டையும் சொல்லி விட்டாரு. ஆளுமை மிக்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கும்போது சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த கம்பராமாயணம் உண்மையிலே இந்த பத்மாவை பத்தி நான் கட்டாயம் சொல்லியே ஆகணும். ஏன்னா ஊதாரிய கட்டின உத்தமி உண்மையிலே குடும்பத்தை பத்தியே நினைக்காத ஒரு ஆளு. இந்த பிள்ளை குடும்பத்துக்காகவே வாழ்றது இல்ல. மனவழி சார் சொல்றது மாதிரி அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, டீச்சர்லாம் மனசுக்குள்ள கொந்தளிச்சுக்கிட்டு இருப்பாங்க, நிறைய இருக்கு ஒரு நாளைக்கு வேட்டு. அதனால உண்மையிலே எனக்கு இந்த பிள்ளை ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே வீட்டுல ஒரு நாள் கூட இருக்காதுங்க. உழைப்பாளி. ஒரு குடும்பத்தை எப்படியெல்லாம் பணம் சம்பாரிச்சு ஒரு கஷ்டம் இல்லாம வைக்கணுங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமான பிள்ளை. அதனால அந்த பிள்ளையை நான் சிறப்பா வாழ்த்துறேன். ஆலையில வந்து ஊதாரி கிடையாது. அவர் வந்து அந்த சம்பளத்தை வாங்கி ஊர்ல இருக்க மக்களுக்கெல்லாம், ஊர்ல இருக்க மக்களை நிழல்ல நிக்கணுங்கிறதுக்காண்டி மரம் வச்சார். அவர் வந்து ஊதாரி வேறமா நினைச்சிடக்கூடாது இல்லையா? அவர் வந்து ஊருக்கெல்லாம் நிழல் தந்த அசோகன் மாதிரி. இந்தியா கப்பல்ஸ் மாதிரி ஒரு லட்சம் அடிச்சிருக்காருல்ல, தேவையால இல்ல அக்கா சொன்னதில்ல நான் முரண்படுறேன். அவர் ஊதாரி கிடையாது. அவர் ஊதாரித்தனமா விதைத்த விதைகள் தான் இன்னைக்கெல்லாம் மரமா வந்து நின்றுருக்கு. அதனால அவருடைய சேவைக்கு நாங்கள் வாழ்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பாயிண்ட் சேர்த்துக்கிறோம். நான் நிறைய தண்ணி வைப்பேன், மரங்களுக்கு தண்ணி வைப்பேன். அக்கா சொன்ன பாயிண்ட்டுக்கு நான் ரெண்டாவது வந்துடுறேன். கம்பராமாயணத்தை 2 வரியில சொல்லணும் அப்படின்னு சொல்லி எலுமிச்சம்பழத்தை மேல தூக்கி போட்டுட்டு ராமர் பிறந்தார் ராவணன் செத்தான் அப்படின்னு சொல்லி 2 வரியில சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க நம்ம நேதாஜி அறக்கட்டளை சொல்றோம்னா நானும் 2 வரியில சொல்ல முடியும். மனிதர்கள் உறவுகளை அனாதையாக்கினார்கள், ஆண்டவன் மண்ணில் மனிதனாக பிறந்தான். அவதான் வஞ்சராஜனும் எங்க அக்கா எப்படிங்கிற நிறுவனமும் நம்ம சொல்லி ஆகணும்ல. உனக்கு உண்மை சொல்லிட்டோம்னா அது என்னன்னு சொல்லணும். பைபிள்ல ஒரு வாசகம் இருக்கு, ஏசு கிறிஸ்துவும் அந்த சீடர்களும் உரையாடிக்கிட்டு இருக்க மாதிரி. அப்பா நீங்க இல்லாதவங்களுக்கு உணவு கொடுத்தீங்க, அதுக்கு நன்றி. இல்லாதவங்களுக்கு ஆடை இல்லாதவங்க ஆடை கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. நோய் வாய்ப்பட்டிருந்தவங்களை நீங்க பராமரிச்சீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி ஏசு கிறிஸ்து சொன்னப்ப அந்த சீடர்கள், ஐயா நாங்க எல்லாம் இதெல்லாம் நாங்க செஞ்சோம், இது எப்படி உங்களுக்கு தெரியும், நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு கேட்டப்ப அப்ப இயேசு கிறிஸ்து சொன்னாரு, யாரெல்லாம் பசித்திருந்தார்களோ அந்த பசித்தவனாக நான் இருந்தேன், யாரெல்லாம் ஆடை இன்றி இருந்தார்களோ அந்த ஆடை இல்லாத இருந்தவன நானே இருந்தேன், யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருந்தார்களோ அந்த நோய்வாய்ப்பட்டவனாக நான் இருந்தேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட அனாதைகளையும் ஆதரவற்றவர்களையும் நோயின்றி இருப்பவர்களையும் முதியோர்கள் நாங்கள் ஒரு ஆள் வீட்டில் வச்சு பார்க்கறதே பெரிய கஷ்டம். இங்க அத்தனை பேத்தையும் ஒரு பொட்டு சலிக்காம மனம் உவந்து செய்யறாங்கன்னு சொன்னா அது இறைவனை தவிர வேற ஆள் செய்யவே முடியாது, மனிதனால் செய்யவே முடியாது முடியாது முடியாது. ஏசு கிறிஸ்து எல்லாம் சொல்வார், என்ன தப்பு பண்ணிட்டு வந்தாலும் அப்படின்னு சொன்னா அந்த 1000 ஏக்கர் நெல் வயலும் சரியா விளைச்சல் விளையணும்னா யாராவது ஒரு சில ஏக்கரை விட்டு கொடுத்துட்டே ஆகணும். ஆகையால் இந்த சமூகம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக என்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கேன், வேற ஒண்ணு. நன்றி. விருது பெறாங்க அப்படின்னா உண்மையிலே ஆம்பளைகளுக்கும் அதுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு தெரியல. முழுசா பொம்பளைகளை வச்சதே நீங்களும் சேர்ந்து
இப்ப விருது வாங்கிட்டு இருக்கேன் நான் நினைக்கிறேன். உண்மையில பெண்கள் வீட்டுல பொறுப்பா இருக்கிற குடும்பத்துலதே உண்மையான தம்பதியரா இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. அதனால பெண்கள் தகுதியா இருக்கிற தம்பதிகள் இப்ப 2 பேரும் சேர்ந்ததுனால தம்பதியர் ஆயிட்டாங்க. ஜிவாஜி அவர்களும் இந்த விருதுகளை இணைந்து வழங்குகின்றார்கள். அவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாம் மேடையில் ஏற்றி அவங்களை எல்லாம் கௌரவிக்கணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணம். நேரம் இல்லை. உண்மையிலே இந்த கவிதா அவர்களோடு சான்சிராணி அவர்களோடு இந்த விருதை இணைந்து வழங்குவதற்காக ரூபா ஈஸ்வரி அவர்கள் இங்கே வருகை வந்துள்ளார்கள். மரியாதைக்குரிய மனிதநேயர் ஸ்டைல்மேன் ஞானம் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அவருடைய துணையார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கு இந்த விருதை, நேதாஜி விருதை தம்பி ஞானம் கடையில போனோன்னு ஒரே ஒரு போட்டோ தான் வச்சிருப்பாரு. இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை வைத்துள்ளார். அவர் ஒரு மிகச்சிறந்த கலைஞர் என்பதற்கு அந்த படமும் எடுத்துக்காட்டு. அவர் பணி மிகவும் அற்புதமான பணி, அருமையான பணி. செலுத்த முகத்தோடும் சிந்தனை செய்யும் எண்ணத்தோடும் களத்தில் இறங்கி களமாடி நேதாஜி அறக்கட்டளைக்கு எந்த நேரமும் எப்பொழுதும் தன்னை தாரை வார்த்து கொண்டிருக்கும் ஞானம் தம்பதிகளுக்கு நேதாஜி அறக்கட்டளை சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் பாராட்டுகளும். நன்றி தம்பி, நன்றி தங்கச்சி. குடும்பத்தார்களிடமிருந்து இந்த பரிசிலை பெறுவதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த மாலை நேரம் வணக்கம். எனக்கு இந்த குழுமையான என் நேரத்தில் இந்த வெயில் வெக்கையில் அழகா எல்லாரும் உட்கார்ந்து இங்கே நடக்கக்கூடிய எல்லா விருது பெற்றவர்களையும் தம்பதிகளையும் நல்ல சாதனை பெண்மணிகளையும் பார்க்குறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் உடல்ல சரியில்லாததால எனக்கு நேதாஜி அறக்கட்டளை வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியும். நாங்கள் இந்த கேகேபேட்டில் இருக்கும்போது நிறையா ஆள் வந்திருக்காங்க. அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க, ஓவரான கஷ்டம். அப்போ நாங்களாம் இருந்து தான் அடிக்கடி வருவோம். நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கவங்க, தெருவில் இருக்கவங்க எல்லாம் நிறையா பண்ணி சார்கிட்ட வந்து போவோம். நாங்கள் எங்கள் கணவர் எல்லாருமே வருவோம். பிறந்த நாளைகளுக்குனாலும் சரி, நல்ல ஒரு விசேஷ நாள்களுக்குனாலும் சரி, இங்கே வந்து பிள்ளைகளோடு சேர்ந்து இருப்போம். அதே போல் இங்கே எப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்க சொத்துக்காக இதுக்காக வச்சு பார்ப்பாங்க. அந்த சொத்துக்கு வாங்கிக்கிட்டு அந்த பெரியவங்களை என்ன செஞ்சுறாங்கன்னா, வாங்கிட்டோம்னா இவங்களுக்கு எடுத்து போய் நம்ம பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா கொண்டு வந்து விட்டுறாங்க. வீட்டில் அவங்களுக்கு எந்த ஒரு பணிவடைகள் செய்யறதில்ல. அவங்கவுங்கள வேலையில் பார்க்கவே வந்து ஒரு பக்கம் டைம் இல்லாத போது பெரியவங்க கவனிக்கிறது கிடையாது. ஒரு சில பேர் தான் மனசாட்சியோட பார்க்குறாங்க, எல்லாருமே பார்க்கறது கிடையாது. ஆனால் இவங்க இவ்வளோ பேரையும் வச்சு பார்க்குறாங்க. அதாவது பிறந்த குழந்தையிலிருந்து முதியோர் வரைக்குமே பார்க்குறாங்க. அவங்களுக்கு அவர் செய்கிறது வந்து அவங்களுக்கு செய்கிறது வந்து தெரியல. அவங்களுக்கு நம்ம சொன்னாதான் அவங்களுக்கே அவங்க செய்கிறதே வந்து அவங்களுக்கு தெரிய வரும். எப்படியா சொல்கிறதுனா, சமையல் பண்ணுறதுலேருந்து சாப்பாடு டயத்துக்கு கொடுக்குறது, மாத்திரை மருந்து கொடுக்குறது, அவங்கள நல்லபடியாக கொண்டு வந்து சேர்க்குறது. இப்போ பெரியவங்களை வந்து அவங்க வீட்டில் வந்து எல்லாம் வாங்கிக்கிறாங்க, எழுதி வாங்கிக்கிறாங்க, நகை எண்ணத்தை வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு கடைசியில் நீ வெறும் ஆளு எவ்வளோ எண்ணத்தை நான் பார்க்குறேன்னு விட்டுட்டு போயிடறாங்க. ஆனால் இவங்க எதுவுமே எதிர்பார்ப்பே இல்லாமல் அந்த அம்மா அவங்கள்கிட்ட ஆடி பாடி, இப்போ நம்ம அம்மா அவங்க டீச்சர் தான், அவங்களுக்கு 50-60 வயசு ஆகிருக்கும். ஒரு 3 வயசு கம்மி பண்ணிட்டேன் போல இருக்கு. அவங்களும் டான்ஸ் ஆடினாங்க, சூப்பராக இருந்துச்சு. அவங்க இந்த பெரியவங்களாம் வந்து வீட்டில் கூட அவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம நேதாஜி அறக்கட்டளை வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அவங்க நல்லா சந்தோஷமா இருக்கிறத நான் இன்னைக்கு நல்லா பார்த்தேன். நான் அவங்க நல்ல டான்ஸ் மன மகிழ்ச்சியோடு ஆடுறாங்க. இதே மாதிரி அவங்க வீட்டில் ஒரு நாள் கூட சிரிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளா இங்கே வந்த பிறகு மன மகிழ்ச்சியோட நல்லா ஆடுறாங்க. பிள்ளைகள் அதே போல இருக்காங்க. நான் பார்த்த பிள்ளைய வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ எப்படி இருக்காங்கன்னா, அவங்க பிள்ளைய வந்து பெரிய பிள்ளைகளாகி காலேஜ் படிக்கிற மாதிரி இருக்காங்க. அந்த லெவலில் இப்போ வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் வந்தோடனே அந்த பொண்ணு பேசினாங்க, அக்கா நல்லா இருக்கீங்களான்னு என்னை கேட்டாங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அந்த பொண்ணு என்னோட அடையாளம் வந்து மனசில் வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணு சிறு குழந்தையா இருந்த பொண்ணு. இப்போ வரைக்கும் என்னை பார்த்தோன்னே இவங்க நல்லா இருக்கீங்களாக்கான்னு என்னை கேட்டாங்க.
அப்போ வந்து நான் அப்போ எந்த வயசுல அவங்கள பார்த்துருப்பேன், எனக்கு கூட அடையாளம் தெரியும். அந்த பொண்ணு என்னை பார்த்துனே அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். நம்ம நேதாஜி அறக்கட்டளை இன்னும் மென்மேலும் வளரணும், சிறப்படையணும், நிறைய இடங்களுக்கு கொண்டு சேர்க்கணும் இந்த பணிகளை. நன்றி, வணக்கம். உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு இலக்கிய பணி, சமூக பணியிலே அக்கறை எடுத்து சிறந்த ஒரு தம்பதியர்களாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சோமநாதி பாரதி அவர்களுக்கும் பழனியம்மாள் அவர்களுக்கும் இந்த விருதை வழங்குவதிலே நாங்கள் பெருமைகள் அடைகின்றோம். கைதட்டுங்க ரகுமான் பாய், உற்சாகப்படுத்துங்க. பாரதி பேசு, 2 வார்த்தை பேசு. அவையில் இருக்கின்ற ஆண்டோர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஊரெல்லாம் சொத்துக்களையும்